ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி கூட முடிக்காத ஒரு சயின்டிஸ்ட் தான். அவர் பேர் தான் வந்துட்டு கிளைடு தொம்பாக். இந்த மாதிரி ப்ளூட்டோவ பத்தி தெரியாத நெறைய விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ளூட்டோல ஆக்சுவலா என்ன இருக்கும்? அதோட சர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா, ப்ளூட்டோல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அப்புறம் கண்டிப்பா நெறைய பேருக்கு வந்து இந்த மாரி ஸ்பேஸு, அப்புறம் இந்த மாரி மத்த மத்த பிளானட்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெறைய ஆர்வம் இருக்கும். நெறைய பேத்துக்கு ரொம்ப கியூரியாசிட்டியோட இருப்பீங்க. அவங்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ளூட்டோ வந்து வெடிச்சு 2 பிளானட்டா மாறிடுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு என்னங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த ஒரு பிளானட்ட வந்து எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 18, 1930வது வருஷம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நான் சொன்ன மாரி அந்த டிகிரியே முடிக்காத அந்த ஒரு ஆஸ்ட்ரோனாமர் இருக்கார்ல, அவரு தான் கிளைடு தொம்பாக். இவரு வந்து எங்க வச்சு கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லோவல் அப்சர்வேட்டரி அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அப்சர்வேட்டரி. அந்த காலகட்டத்தில வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பொருட்செலவுல வந்து உருவாக்குனாங்க. அத உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெர்விக்கல் லோவல். இவரு வந்துட்டு ஒரு அமெரிக்கன் போயட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட பெரிய பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பெரிய பணக்காரர். இவரு வந்து அந்த மாரி சயின்ஸ், ஸ்பேஸ் அப்புறம் இந்த மாரி மத்த மத்த பிளானட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்பவுமே ஆர்வமா இருந்தவரு. அவருமே வந்துட்டு சயின்டிஸ்ட்டும் கூட, அதே மாரி ஆஸ்ட்ரோனாமரும் கூட. அதனால தான் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்திருக்கு. இந்த மாரி பிளானட் எக்ஸ் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. அது வந்து ப்ளூட்டோ அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்தது வந்துட்டு இவரு தான். இவரு உருவாக்குன அந்த ஒரு லோவல் அப்சர்வேட்டரி வந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில இருக்கு. அந்த லேபரேட்டரியில தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1930வது வருஷம் வந்துட்டு நம்ம கிளைட் டம்பாக் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்ப வந்து கண்டுபிடிக்கும்போது அவருக்கு வெறும் 24 வயசு தான் இருந்துச்சு. அவர் கண்டுபிடிக்கும்போது வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ண எக்யூப்மென்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில இருந்த ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அந்த காலத்திலே இருந்த அட்வான்ஸான ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் இருக்குல்ல, ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ். அத யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளிங்க் கம்பேரட்டர் அப்படிங்கிற இன்னொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில இருந்த ரொம்ப காஸ்ட்லியான டெக்னாலஜி. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ளூட்டோவே அப்படி ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளூட்டோக்கு வந்துட்டு ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த ஒரு பேர் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோமன் கடவுள் இருக்காங்க. ஒரு பாதாள உலகத்தோட கடவுள். அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்துட்டு இந்த பேரே வச்சிருந்திருக்காங்க. அந்த பேர ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணனால தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த ப்ளூட்டோங்கிற பிளானட்ட ப்ளூட்டோன்னு கூப்பிட்டுருக்கோம். இந்த மாரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த ப்ளூட்டோ சுத்தி நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த ப்ளூட்டோ வந்துட்டு எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறத பார்த்துரலாம். இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சைஸ்ல ரொம்ப ரொம்ப சின்னது தான். நம்ம பூமிய விட ரொம்ப ரொம்ப சின்னது. வெறும் 2370 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவ்வளோதான் அதோட சுற்றளவே இருக்கு. இதே நம்ம பூமி எடுத்துக்கிட்டீங்கன்னா 12,300 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். நம்ம பூமிக்கும் அப்புறம் ப்ளூட்டோக்கும் ஒரு சைஸ் கம்பேரிசன் வச்சீங்கன்னா, இப்போ வந்துட்டு பேஸ்கெட் பால் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு கோல்ஃப் இருக்குல்ல பால். அந்த 2 பாலையும் எடுத்துக்கோங்க. 2 பாலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு பூமிக்கும், ப்ளூட்டோக்கும் உள்ள அந்த ஒரு அந்த ஒரு சர்ஃபேஸோட டிஃபரன்ஸ். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதான ஒரு பிளானட் தான் நம்ம ப்ளூட்டோ. ப்ளூட்டோல இருக்கிற கிராவிட்டி வந்துட்டு நம்ம எர்த்ல இருக்கிற மாரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அத கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்களே வந்து ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு நம்ம எர்த் கூட கம்பேர் பண்ணும்போது எந்த மாரி கிராவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, 0.063 கிராம்ஸ் தான் இருக்கும் கிராவிட்டி. அப்படின்னா நீங்க இப்ப இந்த பூமியில வந்துட்டு 100 கிலோ இருக்கீங்கன்னா, நீங்க வந்துட்டு ப்ளூட்டோக்கு போனீங்கன்னா வெறும் 6 கிலோ அவ்வளோதான் இருப்பீங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க கிராவிட்டில. ரொம்ப ரொம்ப ஒரு மைல்டான ஒரு கிராவிட்டி தான் அங்க இருக்கும். ஆனா அந்த கிராவிட்டியே வந்துட்டு ஒரு பிளானட்ட வந்து ஒரு ரவுண்டான ஷேப்ல வந்துட்டு உருவாக்குறதுக்கு போதுமான ஒரு கிராவிட்டி தான். அதனால தான் வந்துட்டு ப்ளூட்டோ வந்துட்டு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ப்ளூட்டோ வந்துட்டு நம்ம பூமியிலிருந்து ப்ளூட்டோக்கு போறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 544 கோடி கிலோமீட்டர் ஆகும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம பூமியிலிருந்து ஏதாவது ஒரு மிஷன் வந்து அனுப்புறோம் அப்படின்னா, ஒரு வேகமான ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்புறோம் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு நியூ ஹரிசான் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து நாம அனுப்பியிருக்கோம். நம்ம நாசா அனுப்பியிருக்காங்க. அது அங்க போய் ரீச் ஆகவே கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு. அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் யோசிச்சு பாருங்க. 50,000 கிலோமீட்டர்ல வேகத்துல வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் போய் அது ரீச் ஆகறதுக்கே வந்து 12 வருஷம் ஆகுதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு தூரத்துல இருக்குன்னு பாருங்க. 544 கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம பூமியில இருந்து வெறும் 4,00,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நிலாவை வந்து நம்ம போய் ரீச் ஆகறதுக்கே வந்துட்டு 4 மாசம் ஆகுது. அப்ப நினைச்சு பாருங்க. அதுக்கும் நம்ம யூஸ் பண்றது என்ன மாதிரி டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டிய யூஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ஸ்லிங் ஷாட் முறையில கிராவிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் தான் யூஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். ஜூபிட்டர் போறதா இருக்கட்டும், அப்புறம் மார்ஸ்க்கு அனுப்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அனுப்பிட்டு இருக்கோம். அப்ப நினைச்சு பாருங்க, ப்ளூட்டோக்கு அனுப்புறதுக்கு வந்துட்டு நமக்கு எவ்வளவு பெரிய நிதானம் வேணும், எவ்வளவு பெரிய ஒர்க் அதுல போடணும், எத்தனை பேர் அதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா, ராக்கெட் சயின்ஸ்ல வந்துட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அவங்களால அந்த மாதிரி ஒரு ஆட்கள்னால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சாத்தியப்படுத்த முடியும். அதுவே நம்ம சூரியன்லேருந்து ப்ளூட்டோக்கு போறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 590 கோடி கிலோமீட்டர் ஆகும். பூமி எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு? 544 கோடி கிலோமீட்டர்ல இருக்கு. அதே மாதிரி சூரியன் வந்து 590 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 590 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சாரி. இந்த ஒரு டிஸ்டன்ஸ்னாலே வந்துட்டு கிட்டத்தட்ட அதோட கிளைமேட் வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
அதோட ப்ளூட்டோட டோட்டல் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 248 டிகிரி வந்து மைனஸில் இருக்கும், -248 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஒரு சில டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 280 வரைக்கும் போகுங்கிறாங்க, -280 வரைக்கும் போகுங்கிறாங்க, உறையிற பனின்னு சொல்கிறாங்க. ப்ளூட்டோக்கு 12,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த அவ்வளோ க்ளோஸில் போன அந்த நியூ ஹாரிசான் அந்த மிஷின் இருக்குல்ல, அது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மவுண்டெயின்லாம் இருக்குது, ஐசி மவுண்டெயின்ஸு, கிளேசியர்ஸ் எல்லாமே இருக்குது. அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ராக் சாலிடான ஒரு மவுண்டெயின்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த ஒவ்வொரு மவுண்டெயினுமே வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ராக் சாலிடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த ஒரு மவுண்டெயின்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு பகுதி எடுத்து வீசினீங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ஜுரிஸ் ஏற்படும் நம்ம ஹியூமன்ஸ்க்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம உலகத்தில் இருக்கிற இமயமலையை வந்துட்டு நம்ம வந்து மெய் சிலிர்த்து பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருக்கோம். அதை ஏறுறக்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போவும் ஏறுறேன்னு சொல்லி உயிர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு மலைக்கே இப்படி இருக்கும் போது அப்போ வந்துட்டு 200 மலை இருக்குது. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமயமலையை விட டபுள் த டைம்ஸ் வந்துட்டு ஹைட்டு ஜாஸ்தி, 4 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்கும். அப்போ நினச்சி பாருங்க, அதோட உருவத்தை நினச்சி பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்கும். அதோட அட்மாஸ்பியர்லாம் வந்துட்டு எதாவது மிக்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன், அப்புறம் மீத்தேன், அப்புறம் வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம பூமியில் எப்படி தண்ணி, அப்புறம் வந்துட்டு நிலம், அப்புறம் மண் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அதெல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி ப்ளூட்டோக்கு கீழ் பகுதியில் 30% வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. உறைஞ்சு போன ஓஷன்ஸ், பெருங்கடல் இருக்குல்ல, அது வந்து உறைஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஹாரிசான் மிஷின் இருக்குல்ல, அது வந்து அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அது எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் வச்சு தான் வந்து அதை சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி அதுலேயும் அங்கேயும் வந்துட்டு ப்ளூட்டோலேயும் வந்துட்டு தண்ணியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து குடிச்சோம்னா நம்ம வந்து ஈஸியாக செத்துருவோம். ஏன்னா அது சுற்றி இருக்கிறது அந்த மீத்தேனு, அப்புறம் வந்துட்டு நைட்ரோஜன், அப்புறம் கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்துட்டு அதுவும் லைட்டாக வந்து அந்த தண்ணி கூட வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு டேஞ்சரான ஒரு பாய்சன் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் ப்ளூட்டோவோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரையோ வால்கனோஸ் இருக்குல்ல, அதாவது எரிமலை குழம்பு, அதுவுமே வந்துட்டு ஒரு சில பகுதியிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வால்கனோஸ், இந்த எரிமலை குழம்பெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சர்ஃபேஸ் எல்லாம் உருவாக்குது, ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூமியில் வந்து எப்படி இந்த மாதிரி மலையெல்லாம் உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிலமே வந்துட்டு இந்த மாதிரி எரிமலை குழம்பால தான் வந்துட்டு உருவாச்சு. அந்த மாதிரி தான் வந்துட்டு அதே மாதிரி தான் எல்லா பிளானட்டுக்கும் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வந்துட்டு ப்ளூட்டோக்கும் இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்துட்டு அதோட ஆர்பிட் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதை கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா ப்ளூட்டோ வந்து ஒரு தடவை சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் எடுத்துக்குது தெரியுமா? நம்ம பூமியோட வருஷத்துல கிட்டத்தட்ட 248 வருஷம் எடுத்துக்குது. ஆனால் இன் கம்பேரிசன் நம்ம எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 365 நாள், அதுதான் வந்துட்டு ஒரு வருஷம் எடுத்துக்குது. ஆனால் வந்துட்டு ப்ளூட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 248 வருஷம் வந்து எடுத்துக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் ஆகும்னு. கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருமே வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த ஒரு ஆர்பிட்டை வந்துட்டு அது ஃபுல்லாக கிராஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு நம்ம இருக்கவே மாட்டோம். அதையும் தாண்டி வந்து இன்னும் டேஸ் இருக்கு. ஏன்னா 2140வது வருஷம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஆர்பிட்டை வந்து வந்து ரீச் பண்ணுது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கும் போதே வந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம ப்ளூட்டோ வந்துட்டு சூரியனை விட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ளூட்டோ வந்துட்டு சுற்றுறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 6.4 நாள் எடுத்துக்கும். நம்ம பூமி வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு 24 ஹவர்ஸா, ஆனால் வந்துட்டு இங்கே போய் நீங்கள் ப்ளூட்டோவோட சுற்றுற அந்த டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 மணி நேரம் ஆகும் ஒரு ரொட்டேஷன் அடையிறதுக்கு. அதாவது ஒரு டே அண்ட் நைட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 மணி நேரம் ஆகும். அவ்வளோ ஸ்லோவாக தான் வந்து நம்ம ப்ளூட்டோவை சுற்றிட்டு இருக்கோம் நம்ம இன் கம்பேரிசன் நம்ம பூமியை பார்க்கும்போது. ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூட்டோ வந்து உருவாகி கிட்டத்தட்ட 460 கோடி வருஷம் ஆச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸாக இருக்கட்டும், அட்மாஸ்பியராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூமியை விட ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டராக தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப புது பிளானட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு புதுசுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளூட்டோ உருவாகி வெறும் 5 லட்சம் வருஷம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதோட சர்ஃபேஸே இருக்குங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு புதுசாக இருக்குது. ப்ளூட்டோ கிட்ட வந்து கிட்டத்தட்ட 5 நிலா இருக்குது. அந்த 5 நிலாலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேரோன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலா தான் வந்துட்டு ரொம்ப பெரிய நிலா. அந்த நிலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோவை விட பாதி ஹைட்டு தான் கம்மி, பாதி உருவம் தான் கம்மி. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நிலாவாக தான் இருக்குது ப்ளூட்டோவை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம பூமியிலேருந்து ப்ளூட்டோக்கு ஏதாவது ஒரு தகவல் அனுப்புகிறோம், ஒரு ரேடியோ சிக்னல், அப்புறம் இல்லாட்டி ஒரு லைட் அனுப்புகிறோம். ஒளி வெளிச்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 2 நிமிஷம் ஆகுங்கிறாங்க. அவ்வளோ டைம் எடுக்கும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால. இதுவே வந்துட்டு நம்ம சூரியன் கிட்ட இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆகுங்கிறாங்க லைட் வந்து அங்கே போய் சேர்றதுக்கு. அப்படி போய் சேர்ற அந்த சூரியனோட வெளிச்சம் இருக்குல்ல, ப்ளூட்டோவில் எந்த அளவுக்கு சின்னதாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியுங்கிறாங்க. ஒரு எறும்பு சைஸ் தான் தெரியுங்கிறாங்க. அதனால கிடைக்கிற அந்த ஒரு வெளிச்சம் இருக்குல்ல ப்ளூட்டோக்கு, அது வந்து நம்ம எர்த்துல இருந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு கம்மின்னு சொல்றாங்க. எர்த்துல வந்துட்டு 1000னா நம்ம ப்ளூட்டோவில் வந்து வெறும் 1% தான் இருக்கும்.
அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டிம்மான ஒரு லைட் தான் அங்கே வந்து விழுகுது, சன்லைட்டு. அதே மாதிரி ப்ளூட்டோவில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராவிட்டி வந்து லெஸ்ஸாக தானே இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு 2 மாடி 1 மாடி ஹைட்டு தூரத்துலலாம் வந்துட்டு குதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குதிச்சிங்கனாவுமே வந்துட்டு ரொம்ப மெல்ல மெல்ல தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கீழே லேண்ட் ஆவீங்க. ஏன்னா அதோட கிராவிட்டி வந்து அவ்வளோதான் வந்துட்டு அதோட பவரே இருக்குது. கண்டிப்பாக ப்ளூட்டோலாம் வந்துட்டு மனுஷங்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்துட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி தாவிட்டு இருப்பாங்க. ஏன்னா 100 கிலோ இருக்கிற ஆளே வந்துட்டு வெறும் 6 கிலோ தான் இருப்பாங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு 1000 கிலோ இருக்கிற யானையை வந்துட்டு வெறும் 60 கிலோ தான் இருக்கும். அப்போ நினச்சி பாருங்க அதோட கிராவிட்டி எந்த அளவுக்கு ஒரு மைல்யூட்டாக இருக்குன்னு. அங்கே போனால் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இந்த கிராவிட்டி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். இந்த ஒரு ப்ளூட்டோட கிராவிட்டி அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்கள் நடக்கிறதும் அப்புறம் ஓடுறதும் வந்துட்டு ரொம்ப லைட்டராக இருக்குங்கிறாங்க. அது ரொம்ப ஸ்லோ மோஷனில் எப்படி ஒரு ஆஸ்ட்ரோனாட் நடந்து வந்தாங்கன்னு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஸ்லோ மோஷனில் நடப்பீங்க, ஸ்லோ மோஷனில் ஓடுவீங்க. அதே மாதிரி ஸ்லோ மோஷன்லேயே நீங்கள் வந்து மேலே குதிக்கலாம், அதே மாதிரி ஸ்லோ மோஷன்லேயே இறங்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு கிராவிட்டி தான் அங்கே இருக்கும். இப்படி இருக்கிற இந்த ப்ளூட்டோங்கிற இந்த ஒரு பிளானட்டை வந்து ஏன் வந்து பிளானட் இல்லை, இது வந்து ஒரு டுவார்ஃப் பிளானட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்த டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐசி பாடிஸான ஒரு நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறக்கு. அது வந்து பிளானட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிளானட்டாகவும் இல்லாமல் ஒரு ஆஸ்ட்ராய்டாகவும் ஃபுல்லாக இல்லாமல் ஒரு 2 கட்டா சைஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கூப்பர் பெல்ட் அந்த ஒரு ரீஜனில் தான் இருக்குது. இந்த கூப்பர் பெல்ட்டுங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூனுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு ப்ளூட்டோவும் இருக்குது. அதனால் வந்துட்டு ப்ளூட்டோவுக்கும் அந்த ஒரு கூப்பர் பெல்ட்ஸில் இருக்கிற மற்ற எந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கும் வந்துட்டு பெரிய வித்தியாசம் இல்லை. ப்ளூட்டோ வந்து மற்ற பிளானட் மாதிரியும் இல்லை, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரியும் இல்லை. அதனால வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு பிளானட்டுக்கான ஒரு யூனிக்னஸே அதுக்கு இல்லை. அப்படிங்கிறனால தான் வந்துட்டு அதை வந்து பிளானட் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துலேருந்து தூக்கிட்டாங்க. அதுபோக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ வந்து சூரியனை அந்த ஆர்பிட் அடிக்குதுல்ல, அப்படி ஆர்பிட் அடிக்கும் போது மற்ற எல்லா பிளானட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லைனை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு இப்படி இருக்கிற லைன் வந்து இப்படி இருக்கும். ஆனால் ப்ளூட்டோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். அந்த ஸ்லாண்டிங் வந்து எந்த அளவுக்கு டிகிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 119 டிகிரியிலிருந்து 120 டிகிரி வரைக்கும் ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதனாலையும் வந்துட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ வந்துட்டு இப்போ வந்து பிளானட்டாக கிடையாது. அது வந்து 2006 வரைக்கும் அது பிளானட்டாக இருந்துச்சு. 1930லேருந்து 2006 வரைக்கும் கிட்டத்தட்ட 75 வருஷம் வந்துட்டு பிளானட்டாக இருந்திருக்கு. 2006 தான் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அது வந்து டுவார்ஃப் பிளானட்டாக மாறிடுச்சு. அதை வந்து இப்போ ஆக்சுவலாக பிளானட்டாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபியூச்சரில் கூட அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. IAU அதாவது இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் அவங்க தான் வந்துட்டு எல்லா ஒரு இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான எல்லா ஒரு நேமையும் வந்து செட் பண்ணுறது, எந்த ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க தான் எடுப்பாங்க. இவங்க 2006 வந்து இந்த மாதிரி ப்ளூட்டோ வந்து பிளானட் கிடையாது அப்படின்னு சொன்னனால வந்துட்டு உடனே ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ப்ளூட்டோ வந்து வெடிச்சிருச்சு, அதனால தான் வந்துட்டு ரொம்ப குளிராக இருக்கிறதுனால ஐசி கேஸுங்கிறதுனால வந்துட்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு நிறைய புரளியெல்லாம் கிளப்புனாங்க. நான் ஸ்கூல் ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். அப்போ வந்து அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இவங்க வந்து ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லை அப்படின்னு சொன்னனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ளூட்டோட ஃபேக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ப்ளூட்டோக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ப்ளூட்டோட அந்த ஒரு ஹேபிட் அதெல்லாம் என்னென்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிளானட்டை பற்றி நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க, நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.